குட் மார்னிங். இன்றைக்கி நாம் தமிழில் பேசக்கூடிய சில சின்ன சின்ன வாக்கியங்களுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு கருத்தை நாம் சொல்கிறோம். 100 ரூபாய் இருந்தால் இந்த புத்தகம் வாங்கி விடலாம்னு சொல்கிறோம். ரொம்ப ஃப்ரெண்டு இருக்கான். அவன்கிட்ட ஏன்பா நீ என்ன நினைக்கிறன்னு கேட்குறோம். நீ ஒத்துக்கொள்கிறாயா? டு யூ அக்ரி? நீ ஒத்துக்கொள்கிறாயா? இப்போ அவன் அதுக்கு பதில் சொல்கிறான், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஐ அக்ரி. நான் ஒத்துக்கொள்ளவில்லை. ஐ டு நாட் அக்ரி. டூ நாட்டை சேர்த்து ஐ டோன்ட் அக்ரி. என் கூட நீ துணி கடைக்கு வரையா? Will you come with me to the textile shop? Will you come with me to the textile shop? என்னோடு துணி கடைக்கு வருகிறாயா? நிச்சயமாக நான் வருகிறேன். Sure, I will come. Sure, I will come. எந்த இடத்திற்கு செல்லலாம்? Where shall we go? எங்கே? டி நகரா, மவுண்ட் ரோடா, அடையாரா, பாரிஸா, மயிலாப்பூரா? எந்த இடத்துக்கு செல்லலாம்? நாம் பாரிஸுக்கு செல்லுவோம். We will go to Paris corner. We will go to Paris corner. எப்படி போகலாம்? How can we travel? நாம் எப்படி பயணம் செய்யலாம்? அப்போ பஸ்ஸில் போகலாம். நாம் பஸ்ஸில் போகலாம். We will go by bus. ஆட்டோவில் போகலாம். We will go by auto. இப்படி நம்ம சாய்ஸ் படி சொல்லிக்கணும். அங்கே போயிட்டோம். என்ன வாங்கணும்னு நினைக்கிற நீ? வாட் டு யூ வாண்ட் டு பை? என்ன வாங்க நினைக்கிறாய்? அப்போ இவன் ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட் எடுத்துக்கணும். அப்போது ஐ வாண்ட் டு பை எ பேண்ட் அண்ட் எ ஷர்ட். நான் ஒரு பேண்ட்டும் சட்டையும் வாங்க பிரியப்படுகிறேன். அப்போ சரி, போகலாம். ஓகே, நாம் போகலாம். ஓகே, லெட் அஸ் கோ. போகலாம். உடனே சரி போகலாம். எஸ், வி கேன் கோ. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையான வாக்கியங்களை நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேச கற்றுக்கிட்டா நமக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ஈஸியாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்துடும். தேங்க்யூ.